சிட்லப்பாக்கத்தில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விடுதி காவலர் மேத்யூ கைது செய்யப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரங்கள். வணக்கம். தாம்பரம் அருகே சாலையூர் அந்த அருகே உள்ள சிட்லப்பாக்கம் பகுதியில் ஒரு அரசு உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு பள்ளியில் படிக்கும் திருக்கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு 8ஆம் வகுப்புடைய பள்ளி மாணவியருக்கு ஊர் சேர்ந்து வருவதால் அவங்க பெற்றோர்கள் அந்த சிட்லப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை சார்பாக கட்டப்பட்டுள்ள அந்த அரசு சேவையில மகளிர் அந்த பள்ளியில் அங்கேயே தங்கி படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்றைய தினம் திடீரென அந்த விடுதியிலிருந்து ஒரு அலற சத்தம் கேட்டுள்ளது. இதனை பார்த்த அங்கிருந்து நம்ம சென்று பார்த்த போது அந்த பள்ளி மாணவிக்கு ஒரு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவிக்கு கைகளில் முறிவு ஏற்பட்டு வலியில் துடித்த நிலையில் உடனடியாக அருகே உள்ள சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் போலீசார் துரிதமாக செயல்பட்டு அங்கிருந்து அந்த பள்ளி மாணவியை குரம்பேட்டை அரசு மருத்துவமனை கொண்டு சென்று அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக தற்போது ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். முதல் கட்ட விசாரணையில் அக்கம் பக்கத்தில் விசாரித்தது அங்க காவலர், அதாவது விடுதியில் காவலராக பணிபுரிந்த மேத்யூ என்ற நபரை நேற்று தினமே போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது அந்த காவலராக இருந்த அந்த மேத்யூ என்பது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அவரிடம் பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதாவது பள்ளி மாணவிக்கு தங்கியிருக்கும் அந்த விடுதியில் பாதுகாப்பாக இருந்த இந்த காவலரே இந்த செயலில் ஈடுபட்ட சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கந்தன்.